Hello friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல உணத்து மாங்காய். மாங்காய் சீசன் இல்லாத நேரங்கள்ல வருஷம் முழுசும் வச்சு பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு வீட்டு தோட்டத்துல இருந்து ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். மீன் குழம்புல சேர்க்கும்போது மணமும் சுவையும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா கழுகிட்டு ஈரம் எதுவும் இல்லாம தொடச்சு எடுத்துக்கோங்க. நல்ல புளிப்பான மாங்காவா இருந்தா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். காம்பு பகுதியை நீக்கிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்கொட்டையில் இருக்கக்கூடிய சதை பகுதியை தனியாக எடுத்து வச்சிருக்கேன். உப்பு எதுவும் சேர்க்காம நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்தீங்கன்னா மாங்காய் பவுடர் ரெடி ஆயிரும். மாங்காயில் இருக்கக்கூடிய கொட்டையை கூட பயன்படுத்திக்கலாம். நிறைய மருத்துவ பலன்கள் நிறைந்தது. வெயிலில் காய வச்சு பருப்பை தனியாக எடுத்து திரும்ப காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸும் கூட. இரத்த குழாய் அடைப்பு நீக்கக்கூடியது. விட்டமின் B12 இதில் நிறைய இருக்கு. டீயா குடிக்கலாம் அல்லது தேன் கலந்து சாப்பிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் அப்புறமா இந்த மாதிரி நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே கல்லுப்பு தான் சேர்க்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா குலுக்கி கலந்து விட்டுக்கலாம். திரும்ப மேல கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு கிளாத்தால கட்டி வச்சுக்கோங்க. துணியால கட்டி 1 to 3 நாள் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு நாள் தான் ஊற வச்சு எடுக்க போறேன். அல்லது பெரிய பாட்டில்ல மூடி வச்சுக்கோங்க. அப்பதான் சின்ன சின்ன ஈக்கள் பூச்சிகளால பாழாகாம இருக்கும். சுத்தி ஒரு நாடாவால நல்லா கட்டி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அப்புறமா திறந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கும். 3 நாள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் மறுநாள் எடுத்து இந்த மாதிரி லேசா கலந்து விட்டுக்கணும். உணத்து மாங்காய்க்கு எப்பவுமே உப்பு கொஞ்சம் அதிகமா தான் சேர்க்கணும். உப்பு அதிகமா சேர்த்தீங்கன்னா தான் 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். நிறைய பேர் இதோடவே மிளகாய்த்தூளும் சேர்த்து ஊற வைப்பாங்க. நான் எப்பவுமே உப்பு மட்டும் சேர்த்து தான் ஊற வைப்பேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வெயில்ல காய வச்சிடலாம். தண்ணி எதுவும் இல்லாம தனியா மாங்காய் மட்டும் எடுத்து காய வச்சுக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. தண்ணியும் சேர்த்து அப்படியே வெயில்ல வச்சிருங்க. திரும்ப ஒரு நாள் காஞ்சதுக்கு அப்புறமா அதே தண்ணியில தான் கொட்டி ஊற வைக்கணும். ரொம்ப அதிகமான வெயில் உள்ள பகுதியா இருந்தா தண்ணியை கிளாத்தால மூடி வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா காஞ்சி வந்திருக்கு. திரும்ப நம்ம ஊற வச்சிருந்த தண்ணிலேயே மாங்காயெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கிளாத்தால மூடி வச்சிடலாம். உணத்து மாங்காயில ஊறுகாய் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்டா மணமா இருக்கும். உணத்து மாங்காயில உப்பு அதிகமா சேர்த்திருப்போம். அதனால தண்ணியில ஊற வச்சு புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊறுகாய் செஞ்சுக்கலாம். திரும்ப கிளாத்தால மூடி ஊற வச்சிடலாம். 2வது நாள் காய வச்சு எடுக்கும் போதே தண்ணி எல்லாம் ஓரளவு வத்தி வந்துடும். 3வது நாள் உணத்து மாங்காய் ரெடியாகி வந்துடும். வெயில் குறைவான இடமா இருந்தா கூட ஒரு நாள் காய வச்சிருக்க வேண்டி இருக்கும். நான் பக்கத்திலேயே ஊறுகாவும் காய வச்சிருக்கேன். ஊறுகாய் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. 3 நாள் வெயில காய வச்சதுக்கு அப்புறமா மாங்காய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. நல்லா காஞ்சி மேல இந்த மாதிரி உப்பு படிஞ்சு வந்திருக்கணும். அதுதான் உணத்து மாங்காய்க்கான பதம். இந்த மாதிரி காய வச்சு எடுக்கிறதால 1 வருஷம் வரைக்கும் கண்டிப்பா கெட்டு போகாது. கண்ணாடி பாட்டில், ஏர்டைட் பாக்ஸ் அல்லது மண் சட்டியில கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்போடலாம் சாப்பிட்டதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பழைய கஞ்சியோடவும் நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட கோடை வெயிலுக்கு இதமான பியூர் காட்டன் நைட்டி அவைலபிளா இருக்கு. நைட்டி, நைட் ஷூட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். நிறைய காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்மளோட இன்னொரு சேனல் வெல்லா போட்டி கன்னியாகுமரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.